அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா, லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்கப்பா. ஸோ வாய்ஸ் கேட்குதாப்பா? ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? கிளியரா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ்க்குள்ளே போகலாமாப்பா? குட் மார்னிங். குட் மார்னிங்கா? குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங் தானே. ஸோ டுமாரோ ரிவிஷன் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங், வாங்க, வெல்கம். வாய்ஸ் கிளியராக இருக்கா? செக் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் கிளியரா? ஓகேப்பா, தேங்க்யூ. ஸோ டெலகிராமில் லிங்க் வந்துச்சாப்பா? டெலகிராமில் லிங்க் உங்களுக்கு வந்துச்சா? ஸோ டெலகிராமில் லிங்க் ஷேர் பண்ணியிருந்தேன், எல்லாருக்கும் வந்துச்சா? ஓகேப்பா. சரி, ஓகேப்பா, நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் ஒருபோது மறுப்பு சொல்லப் போவதில்லை. நட நாளை மட்டுமல்ல, இன்றும் நம்முடையது தான். ஸோ இதே கேள்வி இந்த வருடம், போன வருடம் 2025ஆம் ஆண்டு நடந்த தேர்வில் நம்முடைய வாழ்க்கை மாறவில்லை. இனி வரும் காலகட்டத்தில் 2026 டிசம்பர் 20ஆம் நாள் நம்முடைய வாழ்க்கை என்ற எதிர்பார்ப்புடன், நம்பிக்கையுடன், பல்வேறு போராட்டங்களுடன், பல்வேறு தியாகங்களுடன், பல்வேறு சூழ்நிலைகளையும் கடந்து இன்று வரை நாம் சரியாக படித்து கொண்டிருக்கின்றோம். டிசம்பர் 20 தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கான கிளாஸ் எதை பற்றி அப்படின்னா, 2025 குரூப் 4 தேர்வில் நம்முடைய மார்க் என்ன, எதனால் நம்மால் வெற்றி பெறவில்லை, நம்மால் முடியவில்லை, வெற்றி பெற நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன யுத்திகளை நாம் பயன்படுத்தினால் நம்மால் வெற்றி அடைந்திருக்க முடியும், தமிழில் மற்றும் எத்தனை கேள்விகள் கடினமாக இருந்தது, அவுட் சோர்ஸிலிருந்து எத்தனை கேள்விகள் வந்தது என்பதை பற்றி தெளிவான வகுப்பில் நாம் சந்திக்கலாம்.
ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிடலாம். ஸோ நமக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ 11ஆம் வகுப்பு புதிய புத்தகம் நியூ புக்கில் இந்த கேள்வி அப்படிங்கிறது டைரக்ட் கொஷின் அப்படியே இருக்குது. ஸோ பிழையான தொடரை கண்டறிக என்று பார்க்கும்போது, காளைகளை பூட்டி வயலை உழுதனர் சரி, மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர் என்பதும் சரி. காலையில் பூத்த மல்லிகை மனம், என்ன மனம் வரணும்? மனம் என்றால் வாசனை, 2 சுழி நா என்றால் உள்ளம். ஸோ காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, வாசனை வீசியது அப்படிங்கிறது வரணும். ஸோ தென் நெக்ஸ்ட் என்னென்னா, நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின, அனைத்தும் சரியான விடை. பிழையான தொடர் எது அப்படின்னு பார்க்கும்போது, மனம் என்பது உள்ளத்தை குறிக்கும், 3 சுழி மனம் என்பது வாசனையை குறிக்கும். அழகான ஒரு கேள்வி, புத்தகத்துக்கு பின்பக்கம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கேள்வி. ஸோ ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் இந்த கேள்விக்கு, சரிங்களாப்பா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு வினைமுற்றுக்கள் அதோட வகைகளோடு பொருத்தணும். ஸோ கை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் சினை பெயர். அப்போ 3க்கு 1 அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் பி ஆப்ஷன் டைரக்ட் கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம், சரிங்களாப்பா? ஸோ இதற்குத்தான் சொன்னேன், நான் எப்போதும் சொல்லித்தரும்போது சொல்லியிருப்பேன், கொஷினை பார்த்தோன்னே சில கொஷினுக்கு ஆன்சர் அடிச்சிடணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம படித்து மேட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் இழுக்கும். சில கொஷினை பார்த்தோன்னே என்ன செஞ்சிடணும்? ஆன்சர் அப்படிங்கிறத அடிச்சிடணும். ஸோ அழிந்தது தீமை என்பது குணப்பெயர், பண்பு பெயர். பிறப்பு என்பது ஒரு தொழில் பெயரை குறிக்கும். குளிர்ந்தது நிலம், நிலம் என்பது இடப்பெயரை குறிக்கும். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் பாம்பே ஆன்சர். செற்றம், செற்றம் என்றால் பகை. செற்றம் என்பதன் எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க, கொஷினை தெளிவாக படிக்கணும். செற்றம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? செற்றம் என்றால் பகை, பகையோட எதிர்ச்சொல் என்னது? நட்பு. நட்பு அப்படின்னு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ அதற்கு ஒரு க்ளூவேட் என்னது? கேண்மை. கேண்மை என்பதன் பொருள் நட்பு, ரொம்ப ரொம்ப முக்கியம். பகை கிடையாது, வன்மை கிடையாது, வன்மையும் கிடையாது. ஸோ கேண்மை என்றால் நட்பு, செற்றம் என்றால் பகை, அதோட எதிர்ச்சொல் என்னது? நட்பு என்பதை குறிக்கும். ஸோ அதுபடி பார்க்கும்போது ஒரே ஆப்ஷன் கேண்மை, நட்பு. ஸோ அழகாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட முடியும். பாடும், எதிர்காலத்தில் சொல்கிறேன், அவ்வளோதான். எதிர்கால பெயரெச்சம். கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் என்ன செஞ்சுக்கலாம்? போட்டிருக்கு. ஸோ தென் நிகழ்காலம் என்ன சார்? பாடுகின்ற பாடல். இறந்த காலம் பாடிய பாடல், சரிங்களா? எதிர்காலம் பாடும் பாடல். அவ்வளோதானப்பா, ஈஸியாக போட்டிருக்கோம். வினையாளன் பெயர் சொன்ன, அழகாக சொன்ன ஷார்ட்கட். அவன், இவன், உவன் வந்தால் நடந்தவன். அழகாக என்ன செஞ்சுக்கலாம்? கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் அடிச்சுட்டு போயிருக்கலாம். நடந்தது முடிஞ்சிருச்சு, வினை முற்று. நடப்பது நிகழ்காலம், நடப்பவை எதிர்காலம். கேட்குறது வினையாளன் பெயர், கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் என்ன செஞ்சுக்கலாம்? நடந்தவன் அடிச்சிருக்கலாம். ஸோ இது ஒரு ஏவல் வினை முற்று. ஸோ வைத்த பெயரச்சம், வைத்து இரண்டுமே வராது. வைத்தது அப்படிங்கிறது வினை முடிஞ்சிருச்சு, இதுவும் வரும். வைத்தால் என்பதும் வரும். ஸோ இதில் நான் சரியாக பார்க்கும்போது, ஸோ வினைமுற்றுனா பொதுவாக முடிந்தது, ஆள், ஆண் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ வைத்தால் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆன்சர் போட்டேன். ஸோ இங்கே கொடுக்கும்போது சிஎன்டி இரண்டும் சரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வைத்தது, வைத்தால் இரண்டுமே சரியான விடை தான், சரிங்களாப்பா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு நம்ம பாருங்கள், சிக்ஸ்த்து புக்கில் என்ன பெருசாக கேட்டுற போகிறான்னு நினச்சோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? கேட்டிருக்காங்க. சுட்டி காட்டும் ஒரு எழுத்து சுட்டெழுத்து சார். வினா எழுத்து தான் சார் 5, ஆனால் இங்கே சுட்டெழுத்தே 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ தப்பு. வினா எழுத்து எத்தனை? 5. சுட்டெழுத்து ஆ, இ, உ. பல முறை படித்து நமக்கே சலிச்சு போச்சு, சரிங்களா? கூற்று சரி, காரணம் தவறு. காரணம் ஏன் தவறு? வினா எழுத்து தானே 5. இது என்ன வினா? இதெல்லாம் என்னது? சுட்டெழுத்தா? கிடையாது. என்ன எழுத்து? வினா எழுத்துக்கள். ஸோ அதுதான் இது கூற்றில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியான ஒரு கொஷின். ஸோ அதை வச்சு ஒரு கொஷின். அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்கள். கரெக்டு. ஆ, இ, உ. அதை தான் என்ன சொல்லிட்டாங்க? அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம். இடப்பொருளை சுட்டுவதற்காக என்னது?
அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோமா, ஆ இ உ வந்துள்ளது. இரண்டுமே சரிதான். சரிங்களா, ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. கூற்றும் சரி, காரணம் இரண்டுமே சரியான ஒரு விடையாகத்தான் அமையும். ஸோ தென் நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை என்ன அப்படின்னு கேட்க போகிறாங்க. ஏக்கு யா, இத்துக்கு இந்து, இறக்கு இன்னும் கரெக்டு. ஐயி என்ன சொன்ன, ஐயி ஐயே கரெக்டா. அவு ஐயி அவு வருன்னு சொல்லியிருந்தோமா, அப்போ ஐக்கு ஆ வருமா, தப்பு. அப்போ இதுதான் என்னது, பொருந்தாதது. 6ஆம் வகுப்பு புத்தகத்திலேருந்து 5 கேள்வி குரூப் 4 எக்ஸாமில். 10th புக்கில் இருந்து கூட 2 கொஷினாக 1 கொஷினாக தான் கேட்டிருந்தாங்க. 6th புக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுதா? அப்போ எல்லாம் சொல்லுவாங்க 6th புக்கை படிக்காதீங்க. நம்ம 6th புக்கே 1 மாதம்லாம் படிச்சிருக்கோம். நம்ம ஆரம்பத்துலேருந்து 6th புக்கு தான் என்ன செஞ்சுருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களாப்பா, ஓகே. தென் நெக்ஸ்ட்டு, ஸோ கணம் காணம். ஸோ கணம்னா கூட்டம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏ ஆப்ஷன், சி ஆப்ஷன். ஸோ அப்போ பிடி வராது. ஸோ கானகம் அப்படின்னா என்னப்பா, கானகம் என்றால் காடு. ஸோ காணம் அப்படின்னா காடு வருமா, வராது. ஸோ இதை வச்சு யோசித்து போட்டிருந்தா ஏ ஆப்ஷன் ஈஸியாக போட்டிருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கு நானும் சரியாக தான் போட்டேன். ஸோ கணம் அப்படின்னா கண நேரம், கூட்டம். காணம் அப்படின்னா பொன்னை குறிக்கும். கனகம் என்றால் காட்டை குறிக்கும். கணையம் என்றால் எதை குறிக்கும்? கணையம் என்பதன் பொருள் என்ன? கணையம் எதை குறிக்கும்? ஸோ ஓகேப்பா. ஸோ தென் நெக்ஸ்ட் கொஷின், காடு. சூப்பர். ஸோ லைட்டாக எனக்குமே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இந்த கேள்வி படிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சரிங்களா. தந்த பலகை, தந்த இப்போ வந்து என்னது, கொடுத்த பலகையா? 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுது வந்தால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கலாம். ஸோ தந்த பலகை அப்படின்னா ஏனை தந்தம் சொல்கிறாங்களா, தந்த பலகைனா இப்போ வந்து என்னது, ஏனை தந்தத்தை குறிக்கும். தந்த பலகை அப்படின்னா தான் கொடுத்த பலகை குறிக்கும். அப்போ கூற்றும் தவறு, காரணம் இரண்டுமே தவறு தான். ஸோ சரியாக இலக்கணத்தை புரிஞ்சு வல்லினம் மிகவும் மிகாமிடம் சரியாக படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த கேள்விக்கு ஆன்சர் போட முடியும். ஸோ நிறைய பேர் தவறு செஞ்சிக்க வாய்ப்பு இருக்கின்றது. தந்த அப்படின்னா என்னது, ஏனை தந்த. சரிங்களா, ஏனை அந்த மீனிங்கில் வரும். தந்தம்னா ஏனை தந்தம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. தந்தை பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பது தவறு. ஸோ அந்த இடத்துல என்ன வந்திருக்கக்கூடாது, இப்போ வந்திருக்கக்கூடாது. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, இப்போ வந்திருக்கக்கூடாது. 2 சொற்களுக்கு இடையில் இப்போ என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகைன்னு சொல்கிறாங்க. ஸோ தப்பு. சரிங்களா, இரண்டுமே தப்பு. கூற்றும் தவறு, காரணம் இரண்டுமே தவறு தான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். சரிங்களா. சந்திப்பிழையற்ற தொடர், அதுதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கு, இங்கு, எங்கு என்ன தொகை, டக்குன்னு போடுங்க. அங்கு கண்டேன், இங்கு சென்றேன். என்ன பல தூங்கிட்டீங்களா? லேப்டாப்பில் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். சூப்பர். 4ஆம் வேற்றுமை விரியில் வழி என்ன செய்யும், மிகும். அவ்வளோதான். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இக்கு இருந்திருக்கு. சப்பையான ஒரு கொஷின் தான், ஈஸியாக போட்டிருந்துருக்கலாம். ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின், அகரவரிசை. ஃபஸ்ட்டு ஆ வரும், அப்புறம் என்னது கா, சா, சாசா, சேசே, சாசா சேசே. அப்போ ஏவும் கிடையாது, டியும் கிடையாது. ஸோ அடுத்தது காங்கா, சா, டா, நா, தா, நா, பாமா. தாக்கு அப்புறம் தான் பாமா வரும். ஸோ அப்போ தா எழுத்தில் ஃபஸ்ட்டு வரும். ஸோ மாவா தாவா அப்படின்னு பார்க்கும்போது தா. அப்போ சி ஆப்ஷன் அழகாக அகரவரிசை போட்டுடலாம். அகரவரிசையில் ஒரு கேள்வியை கூட என்ன செய்யக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம், அகரவரிசை ரொம்ப முக்கியம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு பிழை திருத்துக. ஓர் அணில் மரத்தில் ஏறியது, ஓர் அணில் மரத்தில் ஏறியது அப்படிங்கிறது கூற்று. சரிங்களாப்பா. ஒரு அணில் அப்படின்னு வருமா, இங்கே என்ன வரும், ஓர் அணில் அப்படிங்கிறது வரும். ஸோ ஓர்
அஃது ஓர் அது சொன்னேன். அதிலிருந்து பாருங்கள் 3 கேள்விகள் சராமரியாக 2025 குரூப் 4 கேட்டிருக்காங்க. மிஸ்டேக்கே பண்ணிடக்கூடாது. கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் அடிச்சிடும். சரிங்களா? உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரணும். அப்போ காரணம் சரி. ஆனால் என்ன கொடுத்துட்டாங்க, கொஷின்லேயே கூற்றுலேயே தப்பு கொடுத்துட்டாங்க. ஓர் அணில் மரத்தில் ஏறியது என்பது தான் சரியான விடையாக வரும். ஸோ அப்போ பி ஃபார் பாம்பே. ஸோ தென் 15வது கொஷின் அழகாக போட்டிருக்கலாம். தேவக்கோட்டை தேவோட்டை, கோவன்புத்தூர் கோவை, பூந்தமல்லி பூனமல்லி, சோழநாடு சோநாடு, என் தந்தை எந்தை, நுண்தந்தை நுந்தை பார்த்துருப்போம் இல்லையா? அடுத்தது மன்னார்குடி மன்னை, சோழநாடு சோநாடு பார்த்தோம். சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குது, மருவில் நிறைய இருக்குது. ஸோ நம்ம சிலபஸ் வைஸ் வரும்போது டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தென் நெக்ஸ்ட் கொஷின் தாரணி. கொஷினை பார்த்தோன்னே ஆஹா பூமி உலகம் வந்துருச்சு, போடுற ஒரு கொஷின் லக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்போம். ஸோ தாரணி பூமி உலகம். மிசை. மிசை அப்படின்னாலே மீசை மேலே இருக்குன்னு சொன்னேன். ஸோ மேலே மேல் பகுதி, எதிர்ச்சொல் கீழ். எதிர்ச்சொல் என்னது? கீழ். மிசை மேல் பகுதி, மிசை ஞாயிறு. சரிங்களாப்பா? ஸோ தென் நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, ஸோ இந்த கொஷின் நான் கெஸ் பண்ணேன், நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ முரல் வகுளி. வியாழம்னா பாம்பு. ஒரு குரூப் 2A மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க அந்த கொஷின். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்க்காம போகவே கூடாது. ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தே தான் ஆகணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி அந்த 2A மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க வியாழம்னா பாம்புன்னு. ஸோ அதை வச்சே இதை நான் ஆன்சரே கிளிக் பண்ணிவிட்டு, ஆனால் ஷேர் பண்ணும்போது மாற்றி ஷேர் பண்ணிட்டேன். ஸோ முரல் வகுளி வாழை இதெல்லாம் மீன் வகையை குறிக்கும். வியாழம் என்பது பாம்பு வகையை குறிக்கும். ஸோ பொருந்தா சொல் டி ஃபார் டெல்லி. அழகான ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷின் இதில் இருக்குது. இப்போ இந்த புத்தா புக்கில் இப்போ எத்தனை மணி இருக்கும்? 5 மணிக்கு தான் இந்த கொஷினை படிக்கிறேன். தொல்காப்பியர் எத்தனை சொல்கிறாருன்னா, ஓரெழுத்து ஒரு மொழியை 70ன்னு சொல்கிறாராம். அதில் அப்படியே கொடுத்துருக்காங்க. சரி, இது தொல்காப்பியத்தில் வந்து 7ன்னு சொல்கிறாரு தொல்காப்பியர். ஓரெழுத்து ஒரு மொழி, நெட்டெழுத்து 7, ஓரெழுத்து ஒரு மொழி, குற்றெழுத்து மொழி நிறைவு இலவேன்னு சொல்லியிருப்பார். ஸோ தொல்காப்பியர் 7ன்னு சொல்கிறாரு, பவனந்தி முனிவர் 42ன்னு சொல்கிறாரு. அதில் 2 குறில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் மொத்தம் தமிழ் சொல்லகராதியில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் எத்தனை சார்னா 70 எழுத்து. ஃபஸ்ட்டு பேஜில் புத்தா பப்ளிகேஷன் புக்கில் சிலபஸ் வைஸ் வாங்கணும் இல்லையா, அந்த புக்கில் ஃபஸ்ட்டு பேஜில் இந்த கொஷின் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின்லேயே இந்த கொஷின் தான் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ இன்றைக்கி தான் அதை பார்த்தேன். சரிங்களா? ஸோ என்ன தான் நம்ம இப்போ பார்த்தாலும் எக்ஸாம்லாம் முடிஞ்சது. சரிங்களா? ஸோ நம்ம இனி வரும் காலங்களில் நம்ம அகர்வால் அதாவது புத்தா பப்ளிகேஷன் புக்கு, அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய நல்ல தமிழ், இளங்கோமனார் சொல்வலம், இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடலாம், டீட்டெயிலாக நம்ம பார்த்தலாம். ஸோ ஓகே. தென் நெக்ஸ்ட் என்னென்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நன்னூல் குறிப்பிடம் ஓரெழுத்து ஒரு மணி 42, கழக தமிழ் அகராதி, பவனந்தர் தமிழ் சொல்லகராதி, வெற்றி தமிழ் அகராதி ஆகிய 3 அகராதி கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தமாக எத்தனை? 70. மொத்தமாக தொகுக்கப்பட்ட மொழிகள் 70. ஸோ 42ம் கிடையாது, 40ம் கிடையாது அப்படிங்கிறத நம்மளால் அழகாக போட முடியும். ஏன்னா பவனந்தி முனிவர் 42, நெடில் எழுத்து 40 அப்படிங்கிறது தெரியும். ஸோ 82 70 அப்படிங்கிறது இந்த 2 ஆப்ஷன் தான். இதை வச்சு ஏதோ ஒன்று கிளிக் பண்ணியிருந்தால் நம்ம ஃப்ளூக்கில் கண்டிப்பாக ஆன்சர் அப்படிங்கிறது கிளிக் ஆகிருக்கும். ஸோ தென் நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா, உறவோர் ஆயின் உறவோர் உறவோராக, மடவம் ஆக மடந்தை நாமே. இப்பாடல் வரியில் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? எதிர்ச்சொல் அப்படின்னா மடவம் மடந்தை வராது. ஸோ இது ரெண்டுமே வரல. சியா டியா அப்படின்னு எனக்கு லைட்டாக கன்ஃபியூஷனாக இருந்தது. உறவோர் மடந்தை அப்படியா, உறவோர் மடவோம் அப்படின்னு பார்க்கும்போது உறவோர் மடவம் இதில் இருக்குது பாருங்கள். உறவோர் மடவம் என்பது சரியான விடை. ஸோ டி ஃபார் டெல்லி. ஸோ இந்த கொஷினுக்கு எத்தனை பேர் சரியாக ஆன்சர் போட்டிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உறவோர் மடவம் என்பதுதான் சரியான விடை. ஸோ தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது 21வது கொஷின், ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கி சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா,
முக்கணி. முக்கணி அப்படின்னா என்ன சொல்கிறோம்? மா, பலா, வாழை, இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? முக்கார் புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி வச்சா முக்கார் புள்ளி. அரை புள்ளினா இங்கே ஒரு புள்ளி, ஸோ இங்கே ஒரு கம்மா வைக்கணும். ஸோ இந்த கொஷினை படித்து பார்த்தாலே ஆன்சர் போட்டிருக்கலாம். ஸோ சொல்லை விளக்கி கூறமிடுத்தல். ஸோ முத்தேன் என்னென்னு போடுங்க, அந்த இடத்துல என்ன வரும்? முக்கார் புள்ளி வரும். ஸோ 3 தேன், முத்தேன் என்னன்னு போடுங்க, புக்கில் படித்தோம்ல அதில் ஒன்றே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வரும். கரெக்டாக போடுங்க பார்ப்போம். முத்தேன் கரெக்டாக போடுங்க. முத்தேன். ஸோ வாய்ஸ் கிளியராக இருக்குது தானேப்பா? முத்தேன் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? மலைத்தேன், கொம்புத்தேன், தென் நெக்ஸ்ட் என்னது? மலைத்தேன், கொம்புத்தேன், சூப்பர், கொசுத்தேன். ஓகேப்பா, சூப்பர்ப்பா. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். சுனை அப்படின்னா இந்த காது குடையிற பட்ஸு, குடை அப்படின்றது இதை வச்சு நான் மேட்ச் பண்ணேன். ஸோ அப்போ இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஏ ஆப்ஷன். சாந்து அறை, குருவி ஒப்பு, சுனை குடை, அறிவு அறிவு என்ன அறிவு அறிவு என்னது? அருவி வந்து இழிதல். ஸோ சுனை குடை இதை வச்சு மேட்ச் பண்ணேன். ஸோ ஏ ஆப்ஷன் அழகாக போட்டிருந்துருக்கலாம். ஸோ சில இதில் நமக்கு தெரியலனாலும் நம்ம ஜென்ரலாகவே போட்டுக்கலாம். புல் அப்படிங்கிறது பார்க்கும்போது என்னது? நமக்கு புல்னா என்னன்னு தெரியும். என்னதுப்பா? பறவை. சரிங்களா? பறவை என்ன செய்யும் அப்படின்னா, ஸோ கருவும் சீரும் ரெண்டுமே கிடையாது. நரலுமா சிமிழ்க்குமா 2 ஆப்ஷன் எடுத்தலாம். எப்படியாவது இந்த குரூப் 4ல் 2 ஆப்ஷன் எடுத்துருந்துக்கலாம். ஸோ சிலர் நரலும் அப்படின்னு போட்டிருக்கலாம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, அந்த பறவை உட்காண்ட்ருக்கும் போது தண்ணி மேலே பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி சிமிழ்க்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு சிமிழ்க்கும் அப்படின்னு போட்டேன். ஸோ அதான் சரியான விடை. சிமிழ்க்கும் என்பது சரியான விடை. ஸோ பிழையற்ற நிகழ்காலத்தை தேர்ந்தெடுக்கணும். நேற்று பிழையற்ற அப்படின்னா சரியான நிகழ்காலம் அப்படின்னு. பிழையற்ற நிகழ்காலத்தை தொடரை கண்டறிக அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. கண்ணன் நேற்று வருவான், கண்ணன் நேற்று வந்தான் அப்படின்னு வரணும், தப்பு. அன்பு நாளை வருவான் அப்படின்னு வரணும், தப்பு. கவின் மொழி வருவாள், வருவாள் அப்படின்னா அது எதிர்காலம். பூமி சுழல்கிறது, தற்போது சொல்கிறாங்க. பூமி என்னது? சுற்றிக்கிட்டு இருக்குது, நிகழ்காலம், இன்றைக்கி சொல்கிறோம். பூமி சுழலும் அப்படின்னு வந்தால் எதிர்காலம். பூமி சுழன்றது அப்படின்னு வந்துச்சுன்னா என்னப்போ? பூமி சுழன்றது அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா என்ன காலம்? சூப்பர், இறந்த காலம். ஸோ ஒருமைப்பன்மை அது இதை வச்சு அழகாக 20 கேள்வி போட்டிருந்துருக்கலாம். பாருங்கள், புக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு தான் புக்கை படிங்கன்னு சொல்கிறேன். அவுட் சோர்ஸில் தெரியாத 1-2 கேள்விக்கு படிச்சுக்கலாம். மொதல் நமக்கு சோர்ஸ் எது? புக்கு. அதுக்கப்புறம் தான் அவுட் சோர்ஸை படிக்கணும். பன்மை வந்தால் இங்கே என்ன வரணும்? நான் வரணும். அப்போ தூ வந்திருக்கு, தப்பு. சரிங்களாப்பா? ஏனைகள் என்ற பலவின் பேருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகுதியே
இடம்பெற வேண்டும். சரிங்களா, அதுவும் என்னது தப்பு. விகுதி என்னது இடம்பெற வேண்டும் என்பது தப்பு. கூற்றும் தவறு, காரணம் இரண்டுமே என்னது தவறு. சரிங்களா. சென்றன யானைகள் சென்றன. யானைகள் அப்படிங்கிறது என்னது பலவின் பால், அது அப்படிங்கிறது ஒன்றன் பால். ஸோ இது என்னது இடம் பெறாது என்பதுதான் சரி. ஸோ இரண்டுமே தவறு, அழகாக போட்டிருக்கலாம். பிறவினை விபின்னு சொன்ன வி பி அணிவித்தால் விபி இதை வச்சு போட்டிருக்கலாம். ஒரே ஆன்சர் தான் இருக்குது. மற்ற எல்லாமே என்னதுப்பா தன்வினை. ஸோ தென் நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது போல முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது போல மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை என்ன அப்படின்னா, இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது போல முதல் வேற்றுமை அப்படின்னா என்னதுப்பா செய் வினை ஐ. சரிங்களா, செய்வினை. அடுத்தது என்னது ஆள் ஐ ஆள். அதை தான்ப்பா இங்கே சொல்கிறோம். செய் வினைனா ஐ வரும், செயல்பாட்டு வினைனா ஆள் வரும். அதைத்தான் இங்கே இன்டைரக்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைரெக்டாக செய்வினைனா ஐயே இரண்டாம் வேற்றுமை உருபு, செயல்பாட்டு வினைனா ஆள் மூன்றாம் வேற்றுமை உருபுன்னு நமக்கு தெரியும். அதை தான் என்ன செஞ்சுருக்காங்க மறைமுகமாக கேள்வியை கேட்டிருக்காங்க. சரிங்களாப்பா. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். ஒயிட்டால் அப்படின்னா வெள்ளை மாளிகை அமெரிக்கா அப்படின்னு எல்லாருமே போட்டோம். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம். அப்போயே கொஷினில் கேட்கும்போதே இது வராது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஸோ அவுட் சோர்ஸ் புக்கில் பிரிட்டானிய அரசு அலுவலகம் என்பது டைரெக்டாக இருக்கிறதுனால ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் டி ஃபார் டெல்லி. ஒரு அவுட் சோர்ஸ் தான். ஏவா டியா அப்படின்னு கெஸ் பண்ணி போடும்போது ஃப்ளூக்கில் டி போட்டிருந்தா நமக்கு இந்த கொஷினுக்கு சரியாக விடையடிச்சிருக்கலாம். ஸோ ஓகேப்பா, இணையான தமிழ் சொல் கண்டுபிடிக்கணும். ஸோ டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி அப்படிங்கிறது தெரியும். 4க்கு 2 அப்படின்னு மேட்ச் ஆகிறது. 2 ஆப்ஷன் இருக்குது, பியா சியா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டார்க் அப்படின்னாலே இருட்டாக இருக்கிறது. டார்க் அப்படின்னா இருட்டு. ஸோ இதை வச்சு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பி ஃபார் பாம்பே. 2 ஆப்ஷன் சியில் இருக்குது, பியில் இருக்குது. ஸோ இதை வச்சு ஆன்சர் பண்ணியிருக்கலாம் பி ஃபார் பாம்பே. ஸோ இந்த மாதிரி கொஷினை பார்த்தோன்னே என்ன செஞ்சுக்கலாம், சில இதுக்கெலாம் ஆன்சர் அப்படிங்கிறது போட்டிருந்துருக்கலாம். சரிங்களா. ஸோ அட்வான்ஸ் புவியியலில் அட்வான்ஸ் அப்படின்னா கலைச்சொல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப கடினமாக கேட்குறாங்க. ஸோ ஜாகிரபிலேருந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து பாலிட்டியிலேருந்து பின்னாடி எங்கேயோ இருந்தாலும் கேட்குறாங்க. ஸோ ஃப்ளூக்கில் தான் என்ன செய்ய முடியும். அட்வான்ஸ் அப்படின்னா கடற்கரை இறக்கம். எங்கேயாவது படித்த மாதிரி உங்களுக்கு கெஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ இதுதான் இதற்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அட்வான்ஸ் அப்படின்னா கரை இறக்கம் அப்படிங்கிறது இதை வச்சு என்ன செஞ்சுருக்கலாம், ஸோ கெஸ் பண்ணியிருந்தால் போட்டிருக்கலாம். ஓகேவா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு ப்ரீ அப்படின்னா என்னது முன் தணிக்கை. ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னா முன் தணிக்கை. சரிங்களா. இதை வச்சு என்ன செஞ்சுருக்கலாம், இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏ ஆப்ஷன். சில இதுக்கு கடினமாக இருந்தாலும் ஆன்சர் கொஷின்லேருந்து ஈஸியாக நமக்கு எடுக்கிற மாதிரி தான் என்ன செஞ்சுருந்தாங்க, கொஷின் பேப்பரை செட் பண்ணியிருந்தாங்க. ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னா முன் தணிக்கை. ஸோ அடுத்தது பொசஷன் அப்படின்னா உடைமை. சரிங்களா, உடைமை. ஸோ அடுத்தது ப்ரீஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீடுன போகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீமியம்னா முனைமம். ஸோ இது நமக்கு தெரியும், ப்ரீமியம்னா முனைமம். இதை வச்சு கூட நீங்கள் மேட்ச் பண்ணியிருக்கலாம். ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ஏ ஆப்ஷன். ஸோ கலை சொற்கள் கடினம்தான், நம்ம படிக்கவே இல்லை என்றாலும் நம்ம கொஷினை பார்த்தோன்னே வச்சு ஆன்சர் போட்டிருந்துருக்கலாம். ஸோ வெட்டிரன் அப்படின்னா வெட்டிரன் அப்படின்னா திறனாளர். ஸோ நான் வந்து காலம் கடத்துபவர்னு போட்டேன், வெட்டியாக காலம் கடத்திட்டுருக்கோம் அப்படின்னு போட்டேன். ஸோ இதுக்கான ஆன்சர் பி ஃபார் பாம்பே, திறனாளர். ஸோ ஃப்ளூக்கில் போட்டிருந்தா வந்திருக்கும். லைட்டாக கேஸ். கிளேசியர்னால் பனியாறு, இது ஈஸியாக போட்டுடலாம். கிளேசியர் அப்படின்னா பனியாறு நமக்கு தெரியும், ஈஸியாக போட்டிருந்துருக்கலாம். தனிமரம் காடாதல் இல்லை. இதெல்லாம் வந்து பழமொழி 400க்குன்னு தனியாக ஒரு புக் இருக்குது.
சரிங்களா. இதுக்கு நான் என்ன போட்டேன்னா நட்பை பெருக்குதல்னு போட்டேன். ஸோ தப்பு. தனிமரம் காடாதல் அப்படின்னா பகைமை என்ன செய்யணும், நீக்குதல், பகைமையை நீக்கணும். தனியாக இருக்கக்கூடாது, தனிமையாக இருக்கக்கூடாது, பகையை நீக்கணும் அப்படிங்கிறத வச்சு லைட்டாக கெஸ் பண்ணியிருந்தால் என்ன செஞ்சுருக்கலாம், போட்டிருக்கலாம். ஸோ இது ஒரு அவுட் சோர்ஸ் தான். ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ இதை அளக்கொண்ட எல்லாம் அழைப்பினும் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாவை இக்குறள் உணர்த்தும் பழமொழி. ஸோ இது ஒரு புக்கில் இருக்கிறது தான், டைரக்ட் கொஷின் தான். ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே, ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. ஸோ எந்த புக்கில் இருக்குன்னு சரியாக தெரில. ஸோ நம்ம 11th 12th படிக்கும்போது அதில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம். அளக்கொண்ட எல்லாம் அளப்பினம் இழப்பினம் அப்படின்னா ஊரார் உடைமைக்கு பேயாய் அலையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரார் உடைமைக்கு பேயாய் என்ன செய்யக்கூடாது, அலையக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது மரபு தொடருக்கு ஏற்ற பொருள். அகட விகடம் அப்படின்னு என்னது, தந்திரம் தெரியும். ஸோ 2க்கு 3. அப்போ இது 1 மட்டும் மேட்ச் பண்ணுங்கள். இதிலே என்னது ஆன்சர் வந்துடுச்சு. தெரியாத கேள்விக்கும் கொஷினை வச்சு ஆல்ரெடி படித்ததை வச்சு நம்ம ஈஸியாக என்ன செஞ்சுருக்கலாம், ஆன்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஈஸியாக போட்டுக்கலாம். அகட விகடம் இதை 1 வச்சே தந்திரம் மேட்ச் பண்ணால் இந்த கொஷினுக்கு அழகாக ஆன்சர் போட்டுக்கலாம். அடரடி படரடி பெருங்குழப்பம், அகட விகடம் தந்திரம். ஈரொட்டு ஈரொட்டு அப்படின்னா உறுதியின்மை. கை கூடுதல் அப்படின்னா சித்தி அடிதல். எல்லாமே வந்து என் கை கூடிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, சித்தி அடிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டில் சிங்கம் முழங்கம் யானை பிளிரம், அழகான ஒரு கொஷின், புக்கில் இருக்க கொஷின். ஸோ இது பாருங்கள், அடியற்ற மரம் போல வீழ்தல் பி 2க்கு 4 அப்படின்னு மேட்ச் ஆகிறது ஒரே ஒரு தான். ஸோ ஆப்ஷனை வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்வி கொஷினை பார்த்தோன்னே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வரையும் ஒரு நல்ல விஷயம். ஸோ அடியற்ற மரம் போல் தான் வீழ்தல், அலை ஓய்ந்த கடல் போல் அமைதியாக இருக்கும், அடியற்ற மரம் வீழ்தல். ஸோ மத்தில் அகட்டப்பட்ட தயிர் போல் அப்படின்னா மனம் முடிஞ்சு போயிடும். புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல், புயலில் மாட்டிக்கிட்டோம்னா என்னது, நடுக்கமடையும். ஸோ ஏ ஆப்ஷன் என்பது சரியான விடை. உகிர் அப்படின்னா நகம். ஸோ நிறைய இதில் படிச்சிருப்போம், நம்ம நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. உகிர் அப்படின்னா நகம், நகைச்சுற்று. ஸோ உகிர் அப்படின்னா நகம், என்னது, நகைச்சுற்றை குறிக்கும். ஸோ தென் கலை சொற்கள் பொறுத்துக. கால்பேக் அப்படின்னா என்னதுப்பா, கால்பேக் பண்ணுங்க அப்படின்னா மீண்டும் மறுகவனிப்பு. கால்பேக்னா திரும்ப கால் பண்ணுங்கள், மறுகவனிப்பு பண்ணுங்கள். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, டி ஆப்ஷன். ஸோ எல்லா கொஷினுமே ஒரே ஆப்ஷன் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ அழகாக நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ எழுதி முடித்த பின்னாடி நமக்கு ஈஸியாக தான் தெரியும், எழுதும்போது தான் தெரியும். கொஷினை பார்த்தோன்னே ஐயோ எவ்வளோ பெருசாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். ஸோ ரெக்கார்ட் அப்படின்னா ஆல்ரெடியே பதிவு செய்யப்பட்டது. ஸோ அதை வச்சும் போட்டிருக்கலாம், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது. ஸோ ஏ ஆப்ஷன். ஸோ அடோரிங் அப்படின்னா போற்றுதலாம்ப்பா. அடோரிங் அப்படின்னா போற்றுதல். ஸோ நான் வந்து முன்னேறுதல் அப்படின்னு போட்டேன், சரிங்களா. அடோரிங் அப்படின்னா போற்றுதல். ஸோ எப்போவுமே 2 ஆப்ஷன் அப்படிங்கிறத எடுத்துடலாம், முன்னேறுதலா போற்றுதலா அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ போற்றுதல் என்பது சரியான விடைன்னு கொடுத்துருக்காங்க. தோழன் என்பது போர்ச்சுகீசிய சொல்லின்னு சொல்லியிருப்போம், ஆனால் கடைசியாக என்ன சொல்லிட்டாங்க, பிரெஞ்சு மொழின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனல் ஆன்சருக்கு என்னது, போர்த்துகீசிய மொழி. தோழன் என்பது போர்த்துகீசிய மொழி என்பது தான் சரியான விடை. ஸோ தென் சரியான இணை என்னதுப்பா, தாராபாரதி எழுதியது என்னது, பிறல் நுனி வெளிச்சம். வீரகாவியம் முடியரசன், இது ஒன்று தான் சரி. பாருங்கள், முடியரசனை பற்றி கேட்டிருக்காங்க. கவிமணி ஆசிய ஜோதி, இதய ஒளி டிகேசி கம்பர். ஸோ 2 மட்டும்தான் சரி, வீரகாவியம் முடியரசன், சரிங்களா. நைன்த் புக் வரும்போது சொல்லியிருப்பேன், பூக்கையிலோன் யாட்கை போல இடம்பெறும் நூல் என்ன, பூட்கையிலோன் யாக்கை போல. இதில் வரும் பூட்கை என்பதன் பொருள் குறிக்கோள்.
இடம்பெறும் நூல் என்ன? பூட்கைலோன் யாக்கை போல. பூட்கை என்பதன் பொருள் என்ன? சாரி, இடம்பெறும் நூல் எது? பூட்கைலோன் யாக்கை போல என்ற வரி இடம்பெறும் நூல் எது? பூட்கை என்பதன் பொருள் குறிக்கோள். பூட்கைலோன் யாக்கை போல யார் பாடினார்? எந்த நூல்? 9th தமிழ் புக்கில் படிச்சிருப்போம். இயேசு காவியமா? தமிழ் பொன்னி, கவிப்பிரியா, அர்த்திகா, நைன்த்து புக்கு படித்து தான் டெஸ்ட் எழுதுனீங்களா இல்லை படிக்காமல் எது டெஸ்ட் எழுதுனீங்களான்னு எனக்கு தெரியலையே. கௌரி, புக் எடுத்து பார்த்து 5 டைம் அர்த்திகா, கவிப்பிரியா, தமிழ் பொன்னி 3 பேர் எழுதி சென்ட் பண்ணிடுங்க. புறநானூற்றில் யார் பாடினார்? எல்லாம் மறந்து போச்சு. அப்படி தானேப்பா, ரிவிஷன் கிளாஸ்லேயே மறந்து போச்சு. ஆலந்தூர் கிளாரா, பூட்கைலோன் யாக்கை போல. பூட்கை என்பதன் குறிக்கோள்னு பல டைம் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கும்போது, உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் தான் யார்? தேவனைய பாவனார் அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். கடைச்சங்க காலத்தில் தமிழ் எழுதப்பட்ட எழுத்து கண் எழுத்து. 7th புக்கில் அழகான ஒரு கொஷின். ஏலாதியில் இடம் பெறாத மருந்து. சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாமே பார்த்துருப்போம். என்னது? கண்டகத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சியெல்லாம் இது சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெறும். திரிகடுகம் 3, ஏலாதியில் 6. ஸோ ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி இதுதான் இடம்பெறும். கண்டகத்திரி சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு நூல். ஸோ அழகான ஒரு கொஷின். தூற்றின் கண் தூவிய வித்து 6th புக்கில் இருக்குது, ஓல்டு புக்கு. திரிகடுகம் வித்து என்ன பண்ணுவோம்? தூவோம். சுக்கு மிளகை போட்டு வித்தை தூவி தான் என்ன பண்ணுவோம்? நம்ம டீ வைப்போம் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுருந்தேன். கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் போட்டு வந்துட்டேன். திரிகடுகம். அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. ஒருவருக்கு அதை விட சிறந்த செல்வம் வேறு உண்டா? வேறு இல்லை. கல்விதான் மிகச்சிறந்த செல்வம். ஏ சரி, ஆர் தவறு. அழகாக போட்டிருக்கலாம். கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்லவர். கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர். ஸோ இது கொஷினை பார்த்தோன்னே படித்து பார்த்துருந்தா என்ன செஞ்சுருக்கலாம்? ஆன்சர் போட்டிருக்கலாம். ஸோ ஏ ஆப்ஷன் தெரிலனாலும் ஏ ஆப்ஷன் போட்டிருக்கலாம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல். தகுதி என்பது இதில் எதை குறிக்கும் என்றால் பொறுமை குறிக்கும். பொறை என்பதன் பொருள் என்ன? பொறை அப்படின்னா என்ன பொருள்? பொறை அப்படின்னா என்ன பொருள்? பொறுமை. பொறுமைக்கு அந்தரம் வருமா சத்தியப்பிரியா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு விரிந்தது விரித்தது. இதை சொல்லியிருந்தேன். அழகான ஒரு கொஷின். இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. சரிங்களா? இதே போல் இன்னொன்று இருக்குமா? மாலை நேரத்தில் அல்லின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. அப்படிங்கிறது கரெக்டு தான். தோகையை விரித்தது. ஸோ சிடி இரண்டுமே சரியான விடை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ தோகையை விரித்தது என்பது மிக சரியான விடை. சரிங்களாப்பா?
ஸோ அடுத்தது வல்லினம் மிகவும் மிகாமிட ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு கட் பண்ணி டைப் பண்ணி அனுப்பியிருந்தேன். ஸோ அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சாலும் சரி, எழுதி வச்சாலும் சரி, எழுதி வச்சுக்கோங்க. கலைக்கழகம் அப்படின்னு என்னதுன்னா கலையை கற்பிக்கும் கழகம். 2 சொற்களுக்கிடையே என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். கூற்றும் சரி, காரணம் சரி. ஸோ கலை இக்கு வரும். இதை வச்சு என்ன செஞ்சிருக்கலாம், ஆன்சர் போட்டிருக்கலாம். இருந்தாலும் கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம். சரிங்களாப்பா? கொஞ்சம் கோல்டாக இருக்கனால தொண்டை வேறு வாய்ஸே மாறிடுச்சு கத்தி கத்தி. ஸோ கூற்றும் சரி, காரணம் இரண்டும் சரி. தமிழ் சொல்லை கண்டறிக. சாம்பார் வருதா வரல, காதி வரல, சாவடி உடுக்கை, இது ரெண்டில் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சு. ஸோ சரியான மிகச்சரியான விடை உடுக்கை என்பதுதான் என்னது மிகச்சரியான விடை. சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இது ஒரு கடினமான ஒரு கேள்வி. இந்த கொஸ்டின் போட்டிருக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். போர்ச்சுகீசிய மொழி அப்படின்னா 06, தெலுங்கு அப்படின்னா 34, அரபு பாரசீகம் அப்படின்னா 411. ஸோ ஆங்கில மொழி அப்படின்னு பார்க்கும்போது 486. ஆங்கில மொழி தான் அதிகம். இதை வச்சு போட்டிருந்தோன்னா சி அண்ட் டி, இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கண்டிப்பாக நம்மளால் கிளிக் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அப்போதைக்கு மைண்ட் என்ன செய்யாது, யோசிக்காது. ஏதோ ஒரு ஆப்ஷனை போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்கும். ஸோ தென் நிகழ்காலம் அப்படின்னா நிகழ்காலம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஈரு கெடாத பேரச்சம் பாருங்கள். ஈரு கெட்ட பேரச்சம் தான் பார்த்தோம், இங்கே ஈரு கெடாதன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஈரு கெட்ட பேரச்சம்னு அது அரியா, ஓடா, பாடா அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ 4க்கு 4. சரிங்களா? 4வதுக்கு 4. 4க்கு என்னதுப்பா, அறிந்த பையன் ஓடுகிற. ஸோ ஒரு நிமிஷம் என்னங்க, ஃபஸ்ட்டு நிகழ்காலம் அப்படின்னு என்னென்னு பார்க்கும்போது இப்போ நடந்துட்டு இருக்கிறத சொல்கிறோம். ஓடுகிற, இப்போ ஓடுகிற குதிரை. ஸோ அப்போ இதை வச்சு ஆன்சர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது. உடன்பாட்டு எதிர்மறை அப்படின்னு 2 பார்த்துருப்போம். ஸோ உடன்பாட்டு அப்படின்னா என்னது, அறிந்த பையன். எதிர்மறை அப்படின்னா அறியாத பையன். குறிப்பு பெயரச்சம் அப்படின்னா என்னதுன்னா அறியாத குழந்தை. குறிப்பு அப்படின்னா குழந்தை அப்படிங்கிறது என்னது பெயரச்சம். இதில் அறியாத குழந்தை என்பது குறிப்பு பெயரச்சம். ஈறு கெடாத பெயரச்சம் அப்படின்னா பாருங்கள், இல்லாத பொருள். இப்படி ஒரு பெயரச்சமே கிடையாது. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் தான் இருக்குது. ஸோ ஈறுகெட்ட பெயரச்சம் அப்படிங்கிறதா இருக்குது. இங்கே ஈறு கெடாத பெயரச்சம் அவங்களாம் புதுசாக ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம நிகழ்காலம் ஓடுகிற அப்படிங்கிறத வச்சு ஈஸியாக நம்ம போட்டிருக்கலாம். ஸோ குறிப்பு அப்படின்னா அறியாத பண்பை மட்டும்தான் உணர்த்தும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 3 இது நமக்கு சரியாக பொருந்துற மாதிரி தான் இருக்குது. ஸோ புக்கில் இருக்கக்கூடிய டைரெக்டான எக்ஸாம்பிள் தான் இது எல்லாமே. ரொம்ப ஈஸியாகவே இந்த கொஷினுக்கு ஆன்சர் போட்டிருக்கலாம். ஸோ வேர்ச்சொல். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏவா பியா அப்படின்னு இருந்தது. ஸோ ஏ ஆப்ஷன் தான் சரியான விடை அப்படிங்கிறத ஸோ ஃபைனல் கீழே என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஸோ எப்போவுமே சென்றான் அப்படின்னா செல், ஸோ வென்றான் அப்படின்னா வெல். ஸோ நம்ம அந்த கொஷின் பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக அந்த கொஷினுக்கு ஆன்சர் போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது இந்த கொஷின் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போடுறதுக்கு. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ தென் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அணிகம் அப்படின்னா ஊர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அணி பாருங்கள், நந்தினி நடைக்கு வர அணினா, அணிகம் அப்படின்னா படையில் ஓர் அளவு. ஸோ அணிகம் அப்படின்னா காமன். சரி, அணிகம் அப்படின்னா காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அணிகன் அப்படின்னா காமன். ஸோ அணங்கு அப்படின்னா சிவிகை. இது ஒன்று மட்டும் எனக்கு ஏதோ எங்கேயோ கெஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சு. அணங்கு அப்படின்னா சிவிகை. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை என்ன செஞ்சுக்கோங்கன்னா நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இந்த கொஷினை மட்டும். அணிகம் அப்படின்னா என்னது, ஊர்த்தி. ஸோ அணிகம்னா படையில் ஒரு அளவு, அணிகம் அப்படின்னா காமன், அணங்குனா சிவிகை.
ஸோ இது எல்லோரும் நோட்டில் எழுதி வைங்க. ஸோ எல்லாருமே இதை நோட்டில் என்ன செஞ்சுக்கோங்க, ஸோ எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தென் நமக்கு 6th புக்கிலேருந்து 5 கேள்விகள் சாதாரணமாக குரூப் 4ல் டைரெக்டாக கேட்டிருக்காங்க, வெறும் நியூ புக்கிலேருந்து. ஸோ வினா எழுத்து 5 தெரியும், சரிங்களா, 5 எழுத்து தெரியும். ஸோ இந்த வினா எழுத்துக்களை இடை வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, இது புக்கில் இல்லை. ஸோ இருந்தாலும் அப்படியா, அப்படியும் ஒரு பேர் இருக்குமா, நமக்கு தான் தெரியலையாட்டுக்குது அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். கூற்றும் சரி, காரணம் இரண்டுமே சரி. வினா எழுத்துக்களை இடை வினா எழுத்துக்கள் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. என்னது சொல்லி முதல்ல வரும், இடையிலும் வரும், அதனால் என்ன சொல்லிட்டாங்க, இடை வினா எழுத்துக்கள்னு சொல்லிட்டாங்களாம். இன்டெரக்டாக கொஷின் கொடுக்குறாங்களாம், சரிங்களா. அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு எப்படி வருதோ அப்படி கொஷின் எடுக்கிறாங்க. ஸோ தென் மெய் எழுத்துக்களை போலவே என்ன சொல்லிட்டாங்க, உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. அதாவது குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இருக்குது சார், இது நமக்கு தெரியும். இது ஒரு 6th புக் கொஷின் தான். காங்கா சான்யா ஐஇ அவ்வு அதை தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, பேராகிராஃபாக கொடுத்துட்டு சீபாட் சென்னை. ஸோ மறுப்புனா ஏனை தந்தம், பாருங்கள் ஒரே ஒரு இது பொறுத்தனா ஆன்சர் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, சீபாட் சென்னை. ஸோ தென் விறகு அப்படின்னா தந்திரம், உங்களுக்கு கொடுத்துருப்பேன் கொஷின் பேப்பரில், இந்த கொஷின் கொடுத்துருப்பேன். விறகு அப்படின்னா தந்திரம், இந்த விறகு அப்படின்னா நம்ம அடுப்பில் வைப்போம் பார்த்தீங்கன்னா, விறகு கட்டிட்டு வரும் பார்த்தீங்கன்னா அந்த விறகு. ஸோ தென் மருகன் அப்படின்னா வலிவேந்தன், மருகன் அப்படின்னா வலிவேந்தன். சீரடி சிறியடி, சீரடினா சீரடி, மறுப்புனா இணைத்தந்தம். இதை மேட்ச் பண்ணால் அழகாக ஆன்சரை போட்டிருக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், மானி அப்படின்னா படையாம்பா, மானி அப்படின்னா குள்ளன், மானி அப்படின்னா குள்ளன். இன்னொரு மானினா மாமன், மானி அப்படின்னா இன்னொரு மானினா மாமன். ஸோ மானி அப்படின்னா குள்ளன், இன்னொரு மானி மாமன். கனகம் அப்படின்னா படை, கனகம்னா என்ன சொன்னேன் அந்த இடத்துல பார்த்தோம்ல, கணம்னா கூட்டம் படை. ஸோ அதை வச்சு ஏதாவது மேட்ச் பண்ணியிருக்கலாம். கனகம் அப்படின்னா படை. ஸோ இந்த கனகம் வந்தால் பொன்னை குறிக்கும், ஸோ இந்த கனகம் வந்தால் பொன்னை குறிக்கும். கானகம் அப்படின்னா தான் காடு நமக்கு தெரியும், கானகம்னா காடு, கனகம் என்றால் பொன்னை குறிக்கும். ஸோ இதையும் நோட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் என்னப்பா பண்ணுறீங்க, கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கீங்களா? நான் பாட்டுக்கு நடத்திட்டே போகிறேன், நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாம் இருக்கீங்களாப்பா? ஏதாவது கொஞ்சம் சிக்னல் கொடுங்க. ஏதாவது நான் முக்கியமான கொஷின் சொல்கிறேன், எல்லாம் நோட் பண்ணுறீங்களா, இருக்கீங்களா? கௌரி செல்வியாப்பா வாங்க வாங்க, இருக்கீங்களா, நோட் பண்ணுறீங்களா, புரியுதா? சார் ஆன்சர் கீ பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சாப்பால் தான் சார் இருக்குது, ஆனால் கொஷினை பார்த்தோன்னே மனசே இல்லை சார், மனசே உடஞ்சிட்டேன் சார் அப்படிங்களா? ஓகேப்பா. இருக்கீங்களா? ஓகே. ஸோ தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கும்போது, பலா கூட்டல் அருமை, பலா சுலை மாதிரி பலா வறுமை. இது ஒரு ஈஸியான கொஷின். இந்த கொஷின் தான் அப்படியே மண்டையை கசக்கி மூளையை புளிஞ்சு யோசித்த மாதிரி இருந்துச்சு இது, சரிங்களா? கௌகம், சரிங்களா? நான் என்ன நினச்சேன்னா, நான் என்ன போட்டேன்னா கங் ப்ளஸ் கௌகம் இப்படியே வந்துடும், ஏன்னா பிரிக்க மாதிரி ஒன்றுமே இல்லையே, ஏவோ போட்டு விடுவோம், அடிச்சு விடுவோம், நமக்கு தான் தெரில, ஏ போடுவோம் அப்படின்னு போட்டு விட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தா கங்கா ப்ளஸ் ஓகம் கங்கௌகம், இளங்கௌமர்னார் அவுட் சோர்ஸ் புக்கில் படிச்சிருப்போம். கங்கா ப்ளஸ் ஓகம் கங்கௌகம், கங்கா ப்ளஸ் ஓகம். மறந்துடுச்சா? ஞாபகம் இருக்குல்ல?
ஓகே, கோரல் அப்படின்னா கொல்லுதல் போன்ற பொருளை தன்னுடைய ஒரு சொல்லை. கோரல் அப்படின்னா அடுதல் என்பது பொருள். ஸோ கோரல் கொல்லுதல் அப்படின்னா அடுதல். ஸோ இதெல்லாம் இந்த அவுட் சோர்ஸ் புக்கில் புத்தா புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்து என்னையா பிரயோஜனம், எக்ஸாமே முடிஞ்சிச்சே அப்படிங்கிறீங்களா? ஸோ இனி வரும் காலங்களில் நம்முடைய மாணவர்களுக்கு அவுட் சோர்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது சிலபஸ் வைஸ் அப்படிங்கிறதும் தரவாக போற்றலாம். அதற்கு முன்னாடி பள்ளி பாட புத்தகத்தை 100% படிக்கலாம்னா அட்லீஸ்ட் ஒரு 70 to 60% படித்தாலும் போதுமானது. நான் உங்களை எப்படியாவது படிக்க வச்சுருவேன், சரிங்களாப்பா? ஸோ கோரல் கொள்ளுதல் அடுதல். வி பூ அப்படின்னா என்னது? பூவி மலர், சரிங்களா? பூ, இந்த பூவை வச்சு அழகாக போட்டுக்கலாம். வி பூ அப்படின்னா மலர், பறவையை குறிக்கும், சரிங்களா? வி பூ மலரை குறிக்கும். காண சோலை. மா என்ற ஒரு இடத்திற்கு எத்தனை பொருள் இருக்குதோ அத்தனை பொருளையும் டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கமெண்ட் பண்ணுங்க. என்னம்மா கண்ணே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. பெரிய, விலங்கு, அளவு, அழகு, அலைத்தல், வயல், வண்டு, துகள், மேன்மை, விலங்கு எல்லாமே சொல்லிட்டேனாப்பா. திருமகள். சூப்பர். மாமரம். சூப்பர். சுரேஷ் கிருஷ்ணன்லாம் ஆளே காணமே மேம், நீங்களாம் ஆளே வரதில்லை, என்னாச்சுன்னு தெரியலையே. அலைத்தல், வயல். சூப்பர். பெரிய, அழகு, அளவு, அறிவு, வண்டு, வயல், பெரிய, திருமகள், மேன்மை. சூப்பர். ரொம்ப நாள் ஆச்சுப்பாங்களா, வரதே இல்லையாப்பா. ஓகே. ஸோ தென் நெக்ஸ்ட் என்னென்னா, நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவர் பெயர் தான் என்னது? நீரவரம். ஸோ நான் இதுக்கு என்ன நினச்சேன்னா, இந்த பி ஆப்ஷன் வரும்னு போட்டேன். ஸோ அப்போ டி ஃபார் டெல்லி. நீரவர் அப்படின்னா என்னது? நீரவர். ஸோ ஏன் சார் இப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளை சுத்த விடணும். ஸோ 2 ஆப்ஷனில் ஒன்று எடுத்துருவோம் கண்டிப்பாக. ஸோ நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், கன்ஃபியூஷன் ஆகும், நம்மளை குழப்பணும் இல்லையா? மயங்கொலின்னா என்னது? நம்மளை மயங்க வைக்கணும், மயக்கமடைய செய்ய வைக்கணும், அதுதான் மயங்கொலி எழுத்து. ஸோ அது மாதிரி தான் ராவா, இந்த ராவா. ஸோ நீரவர் அப்படின்னா முன்னாடியே சொல்கிறாங்க ஞானி அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேப்பா, டேக் கேர்ப்பா, டேக் ரெஸ்ட். ஓகேப்பா சுரேஷ் கிறிஸ், டேக் கேர், ரெஸ்ட் எடுங்க. ஸோ ஃப்ரீ ஆகிட்டு பொறுமையாக அதுக்கப்புறம் வாங்கப்பா. ஸோ தென் குதிர்தல் அப்படின்னா என்னது? படிதல். ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. சீராதல், படிதல் இரண்டுமே சரிதான். ஏவும் கரெக்டு தான், ஃபைனல் கீழே ஏவும் சரிதான், டியும் சரிதான். குதிர்தல் அப்படின்னா படிதல், சீராதல் இரண்டும் சரிதான். எழுத்து பிழையற்ற தொடர் என்னதுப்பா? காலையில் எலும்பி இருக்க வேண்டும். ஸோ எப்படி போடுவோம்? இந்த லூ போடுவோம். இதை வச்சு ஆன்சர் போட்டிருந்துக்கலாம். எலும்பி இருக்க வேண்டும் என எலும்பி காலைல எலும்பிருச்சியா, இது சில இதெல்லாம் போடுவாங்க. எழுந்திருச்சா, எலும்பிருச்சியா, எலும்பி இருக்க வேண்டும். சில ஸ்லாங்லாம் சொல்லுவாங்க. மழை தெரியும், வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு. மறுப்புனா என்னது? மறுப்புனா என்னதுப்பா? ஒரே ஒரு ஆன்சர் தான் வருது, தந்தம். சூப்பர். ஸோ தென் களினா மிகுதி, இதை வச்சு போட்டிருக்கலாம். களினா மிகுதி, இதை வச்சு போட்டிருக்கலாம். கலிப்போர்னியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாடு இருக்குது, அதை வச்சு தான் நான் போட்டேன். கலிப்போர். களினா மிகுதி, இது எனக்கு தெரியும், ஈஸியாகவே என்ன செஞ்சுட்டேன், ஏ ஆப்ஷன்னு போட்டேன். ஸோ நிறைய பேர் கழித்தல்னு போட்டாங்க. ஸோ கழித்தல், இந்த கழித்தல் எப்படி வரும்? இது வராதுல்ல. ஸோ களினா ஃபோர், கலிஃப் மிகுதி.
ஸோ சரியான விடை ஏ ஆப்ஷன். ஸோ அரை புள்ளி அமையும் இடங்கள்னு பார்க்கும்போது கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எழுவாய் பல பயனிலையை கொண்டு முடிந்தனால் அதனால் அரை புள்ளி. ஸோ இது வந்து அதாவது எதிர்மறை நேர்மறையில் வரும், எதிர்மறை நேர்மறையில் வரும். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான், இது போல் நேர்மறை எதிர்மறையில் வந்தால் அரை புள்ளி. ஸோ முக்கார் புள்ளி எங்கே வரும்? முத்தேன் அப்படின்னு பார்த்தோம், முக்கணி, கலிங்க போர். சூப்பர். ஸோ ஆசிரியர் புகழனாரினிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்துல கார்புள்ளிடுகன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து வினையச்சங்கள் பின் நமக்கு கமா கார்புள்ளியிட வேண்டும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படிங்கிறதுல நமக்கு டி ஆப்ஷன் அவுட் ஆயிரும். சரிங்களாப்பா. ஸோ ஆசிரியர் இந்த இடத்துல கமா குறி வராது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஏ ஆப்ஷன் அழகாக என்ன செஞ்சுருக்கலாம், போட்டிருக்கலாம். சரிங்களாப்பா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு 76 நவ்வி அப்படின்னா மான் அப்படின்னு தெரியும். சரிங்களா, நவ்வி அப்படின்னா மான். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, மரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீன், கெண்டை இதெல்லாமே பார்ப்பு. சரிங்களா, மீன் குஞ்சு இதெல்லாம் வந்து பார்ப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. ஸோ இதை வச்சு ஆன்சர் பண்ணியிருந்தால் என்னது 4க்கு 3 அப்படிங்கிறது தான் வருது. ஸோ 4க்கு 3 அப்படிங்கிறது வருது. ஸோ இதுதான் போட்டேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஏ டி இரண்டுமே ஆன்சர் அப்படின்னு ஃபைனல் கீழே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு கொஞ்சம் குழப்பக்கூடிய ஒரு கொஷின் தான். இவங்க என்ன சொல்லினா நவ்வி அப்படின்னா மரி, முதலைனா பார்ப்பு, உடும்பு அப்படின்னா என்னது ஓந்தி, உடும்புனா பச்சோந்தி மாதிரி இருக்கும், மீன் கெண்டை சினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நான் ஃபைனல் கீழே ஏவும் கரெக்டு தான், டியும் கரெக்டு தான். சரிங்களாப்பா. நவ்வி அப்படின்னா சினை, சினைனா மான்னு சொல்கிறோம். முதலை அப்படின்னா மரி, உடும்புனா என்னது 4க்கு தான் 3. சாரி, இது ஏ இல்லைனா பி. சரிங்களா, ஏ இல்லைனா பி இரண்டுமே சரின்னு தான் கொடுத்துருக்காங்க. நவ்வி அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்க, மரி. நவ்வி அப்படின்னா மரி, முதலை சினை, உடும்பு ஓந்தி, மீன் கெண்டைனா பார்ப்பு. ஸோ இதுக்கு பி ஆப்ஷன் தான் சரியான விடை அப்படிங்கிறத நான் போட்டேன். ஏன்னா மீன் குஞ்சு அப்படின்னா பார்ப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. சரிங்களாப்பா. ஸோ இது நான் போட்டேன். ஆனால் வந்து ஏவும் சரிதான், பியும் சரிதான், இரண்டுமே சரியான விடை தான். சரிங்களா, ஓகேப்பா. ஸோ உலை அப்படின்னா ஆண்மானா பெண்மானா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்வி. ஸோ உலை அப்படின்னா ஆண்மானா பெண்மானா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், புள்ளின் உறுப்பு தளிர் அப்படிங்கிறத 10th புக்கில் படிச்சிருப்போம். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, ஓலை அப்படிங்கிறதா சரியான விடைன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களாப்பா, ஓலை என்பது சரியான விடை. ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கப்பா, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க. ஆண்மானா பெண்மானான்னு. உலை எப்படின்னா என்னப்பா, யாருமே கமெண்ட்ஸ் பண்ணல. முக்கால்வாசி பேர் பெண்களாக இருக்கனால பெண்மான்னு போட்டுறீங்களா? ஸோ ஓகேப்பா. அதாவது உலை அப்படின்னா ஆண்மானை குறிக்கும் என்பது சரியான விடை.
பிணை என்றால் தான் பெண் மான். சரிங்களா? உலை அப்படின்னா என்னது? ஆண் மான் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உலை அப்படின்னா ஆண் மான், பிணை அப்படின்னா பெண் மான். இந்த அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்குது. பிணை அப்படின்னா பெண்மான். ஸோ இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உழைக்கிறவங்க ஆண்கள். சரிங்களா? அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்ரிணை தொடர். ஸோ நமக்கு தெரியும் உயர்திணை, மக்கள், மாணவர், ஆசிரியர் இது எல்லாமே ஒரே ஆப்ஷன் தான். ஸோ ஏ ஆப்ஷன் அழகாக போட்டிருக்கலாம். ஒருமை பன்மை பிழையில் 5 கொஷின் கேட்டிருக்காங்க. அவர் கோயிலுக்கு சென்றார்கள், சென்றனர்னு வருமா? ஒருமை வந்தால் தூ வரணும். அப்போ இதுவும் தப்பு. சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது சரி. சிறுவர்கள் தெருவில் ஓடி விளையாடினர். சிறுவர்கள் அப்படின்னு வரணும். ஸோ இதுவும் தப்பு. ஸோ அப்போ சீப்பார் சென்னை தான் ஒரே ஆப்ஷன். ஒருமை பன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இடைச்சல் நிலவோ ஓ அப்படிங்கிறது வரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆனால் இது வினா எழுத்தில் வருது. அம்மவாளி, அம்மா என்பது இடைச்சொல். சரிங்களாப்பா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டி ஃபார் டெல்லி. ஸோ பண்பெனப்படுவதே பாடறிந்து ஒழுகுதல். ஸோ இது ஈஸியாக போட்டுக்கலாம். விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா ஸோ காட்சி உணர்தலாக கட்புலமேவியன்னு பார்க்கும்போது விஷுவல் அப்படின்னா காட்சி அப்படிங்கிறது வரும். ஸோ ஆனால் என்னது? ஸ்கேனர் அப்படின்னா ஏவி. சரிங்களா? கட்புலமேவி என்பதுதான் சரியான விடை. சியா டியா இந்த இரண்டும் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கலாம். 2 ஆப்ஷன் என்ன செஞ்சுருக்கலாம்? எடுத்துருக்கலாம். ஸோ அடுத்தது ஆன்சரேஜ். சரிங்களா? அன்கரோச் அப்படின்னா ஊன்றுதலை. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது இது லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்காய்கி எழுத்தில் வந்துச்சு. அதனால் சரி போடுவோம் ஊன்றுதலை அப்படின்னு போட்டு விட்டேன். நமக்கு லக்கில் ஒரு மார்க் வந்துடுச்சு. சரிங்களா? மோனோபோலி கண்ட்ரோல் அப்படின்னா தனி வரைவா வல்லாண்மை. 2 ஆப்ஷன் தான். 2 ஆப்ஷன் எப்போவுமே எடுத்துடலாம். தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. கண்ட்ரோல் அப்படின்னா கட்டுப்பாடு. தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. சரிங்களாப்பா? ஸோ இதெல்லாமே இதில் வரும். அபுலியா அப்படின்னா என்னதுன்னா மன உறுதி குறைபாட்டு நோய். சரிங்களா? அக்கோமியா அப்படின்னா தலை வலிக்கையா. ஸோ அப்சஸ் அப்படின்னா என்னது? சீல் கட்டுறது. அப்சஸ் அப்படின்னா சீல் கட்டுறது. ஸோ அடுத்தது அலோபெசியா யூனிவர்சல்ஸ் அப்படின்னா உடல் வலுக்கையா. ஸோ இதில் எங்கேயாச்சும் ஏதாவது கேள்விப்பட்டிருந்து ஏதாவது மேட்ச் ஆகி பொறுத்திருந்தீங்கன்னா இதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ரேர் தான் இதை போடுறதுக்கு. சரிங்களாப்பா? ஸோ ஆஸ் யூஷுவல் பேராவை படித்து நம்மளை ஏமாற்றி ஒரு 2 கொஷின் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு வாங்க. யாரையும் என்ன செய்யக்கூடாது? குறைத்து மதிப்பிடக்கூடாது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யாரையுமே குறைச்சி என்னைக்கு மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ கடன் கழிக்கிறான்னா கடன் கழித்தல்னா மனமின்றி செய்தலாம். கடை விரித்தல்னா தன் ஆற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுறான் அப்படின்னா என்னது? முரண்படுறான், பொய்யா சொல்கிறான், முரண்படுதல், கச்சை கட்டுதல். கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கல் நீர். கக்கல் அப்படின்னா கலங்கல் அப்படின்னா கலங்கல். சரிங்களாப்பா? ஸோ 2 1 ஏ ஆப்ஷன் இருக்குது, டி ஆப்ஷன் இருக்குது. கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல். கடனுக்கு செய்கிறான்பா அப்படின்னு சொல்கிறேன்ல, மனமின்றி செய்தல். சரிங்களா? மனமின்றி செய்தல். கடன் கழித்தல்னா மனமின்றி செய்தல். ஸோ இதுவும் ஈஸியாக ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருந்தால் ஆன்சர் போட்டிருந்துருக்கலாம். ஈஸியான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கெஸ் பண்ணியிருக்கலாம். வேலை பிசகுனா சில பேர் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோம் டக்குன்னு வேலை பிசகு அப்படின்னா தீய காலம், கை பிசகிருச்சு அப்படின்னு வச்சு போட்டாங்களாம். நிறைய பேர் சொன்னாங்க. வேலை பிசகுனா அது தீய காலம் நமக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை பிசகுனா தீய காலம். ஸோ நான் கடந்த காலம்னு போட்டேன். சரிங்களா? நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் போட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேலை பிசகு நீங்கள் என்ன ஆன்சர் போட்டீங்க?
வேலை பிசகு. நல்ல வேலை பிசகிருச்சு, கை பிசகிருச்சு அப்படின்னு நினச்சி தீய காலம் அப்படின்னு நிறைய பேர் போட்டாங்களாம். ஆப்பசைத்த குரங்கு போல், இஞ்சி தின்ற குரங்கு போல் என்னது அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது. ஸோ இஞ்சி தின்ற குரங்கு போல் ஆப்பசைத்த குரங்கு என்ன செய்யும்? வேதனையில் கிடக்குது. ஆப்பசைத்த குரங்கு வேதனையில் கிடக்குது. சரிங்களா? ஏக்கம், வேதனை, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆன்சரை கிளிக் பண்ணியிருக்கலாம். ஆப்பசைத்த குரங்கு போல வேதனை என்பதுதான் மிகச்சரியான விடை. இஞ்சி தின்ற குரங்கு போல் உட்காந்துட்டு இருக்கா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதற்கு என்ன பொருள்? இஞ்சி தின்ற குரங்கு போல. நல்ல காலம் போட்டிங்களா? இஞ்சி தின்ற குரங்கு போல என்ன வரும் பொருள்? தவிப்பு வருமா? ஏதோ வருமே. சுதேசி நாவாய் கப்பல் 1928 ஏதோ 8 வருமே, 6th புக்கில் இருக்குமே. சரி, 1906 அக்டோபர் 16 வஉசி கப்பல் நிறுவனம். இது 6th புக்கில் இருக்கிறது, ஈஸியாக போட்டுக்கலாம். ப்ரொப்போசல் அப்படின்னா கருத்துரு. ஸோ இது புக்கில் இருக்கிறது. ப்ரொப்போசல் கருத்துரு, நம்ம கருத்தை சொல்கிறோம். இரிகேஷன் நீர்ப்பாசனம், எல்லாம் புக் பேக் கொஷின், டைரக்ட் கொஷின் பாருங்கள். இதான் புக்கில் இருக்கிறது, தெளிவாக படிக்கணும். அரசியல் அப்படின்னா அண்ணா அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுருந்தேன். அரசியல்னா அண்ணா, ஒரு பாக்ஸ் கொஷின். அரசியல்னா தலைவர், தலை அப்படின்னா பெருசாக இருக்கும், தலைவர்னு வந்தால் பெரியார் ஞாபகம் வச்சுருந்தேன். அரசியல்னு பார்த்தோன்னே அண்ணான்னு அடிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஞ்சி தின்ற குரங்கு போனால் திகைப்பு வரும்னு நினைக்கிறேன். திகைப்பு, வேதனை எப்படிப்பா வரும்? ஸோ 7th புக்கா 6th புக்கா? டி.கே. சிதம்பரனார், எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர், எல்லாமே கரெக்டு. ஆனால் என்னது? கல்லூரி பேராசிரியர் மட்டும் கிடையாது, பேராசிரியர் கிடையாது. சரிங்களாப்பா? ஸோ உவே சாமிநாதர் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டார். இரண்டுமே சரிதான். ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டார் அப்படிங்கிறது சரிதான். ஸோ இது என்னது? 9th புக் கொஷின். திராவிடம் என்ற சொல்லை ஃபஸ்ட்டு குறிப்பிட்டவர் யார்? குமரில பட்டர். குமரில பட்டர். அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் தான் யார்? கால்டுவெல் அவர்கள். பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் தான் கால்டுவெல். ஸோ அப்போ 3rd மட்டும்தான் தவறு. இவ்வளோ பெரிய கொஷினு, ஆனால் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? மற்ற எல்லாமே சரியான விடை தான். நான்மணி கடிகை விளம்பி நாகனார். ஊர் வந்து விளம்பி. சரிங்களா? இயற்பெயர் வந்து நாகனார். விளம்பி நாகனார். ஸோ அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். மண்ணோடு இயைந்த மரத்தனையர் இரக்கம் இல்லாதவர். இது புக்கில் இருக்குதான்ப்பா, புக்கில் இருக்குது. ஸோ நானுமே தப்பு தான். மேடை அஞ்சி சொல்ல மாட்டேன், இது போட்டேன் நான். மண்ணோடு இயைந்த மரத்தனையர் இரக்கம் இல்லாதவர் தான் அப்படி இருப்பாங்களாம். ஸோ இது ஒரு புக் கொஷின் தான். ஸோ இதையும் போட்டுடலாம். ஸோ அப்படி இப்படியும் அரட்டி புரட்டி ஏதாவது பண்ணியிருந்தாலும் ஸோ ஒரு 75 கேள்விகள் சரியாக போட்டிருக்க முடியும். என்னுடைய கருத்துப்படி நானே ஒரு 4 கொஷின் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதுவா அதுவா, இது போட்டிருக்கலாமே, ஐயோ அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு 80 கேள்விகள் அப்படிங்கிறது என்னால் போட்டிருக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் 80நாச்சும் போட்டிருக்கலாம். ஸோ இந்த டைம் என்னென்னா 76 கேள்விகள் சரியாக போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் எல்லாம் எவ்வளோ கேள்விகள் இந்த குரூப் 4ல் சரியாக போட்டீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஸோ 88 கேள்விகள் இந்த இவ்வளோ கஷ்டமான கொஷின் பேப்பர்லேயும் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓல்டு எடிஷன் புக்கை நல்லா படிச்சிருப்பாங்க. வெளியிலேருந்து அவுட் சோர்ஸை அட்லீஸ்ட் திருப்பினாச்சும் பார்த்துருப்பாங்க. ஒரு 5-6 வருஷம் படித்த நபராக இருப்பாங்க. நிறைய டெஸ்ட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி இருந்தவங்க கண்டிப்பாக ஒரு 80-85 கேள்விகள் சரியாக ஆன்சர் செய்திருக்க முடியும். ஸோ அடுத்த தேர்வில் ஒரு 85+ டார்கெட் வைப்போம். ஸோ கண்டிப்பாக நம்மால் 85 கேள்விகள் வரும் 2026 குரூப் 4 தேர்வில் என்னுடைய மாணவர்கள் எடுப்பார்கள். நானும் கண்டிப்பாக எடுப்பேன் என்ற நம்பிக்கையுடன் ஸோ இன்றைக்கான வகுப்பை நாம் நிறைவு செய்யலாம். எப்பா 81 மார்க்குப்பா, நான் எத்தனை கொஷின் தான்ப்பா கேட்டேன், ஏன்ப்பா ராவடி பண்ணுறீங்க?
சரிப்பா, இன்றைக்கான கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு போடுங்க. ஸோ இந்த கேள்வியெல்லாம் ஒரு அடித்தளமாக அமையும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஹாய்ப்பா, வாங்க, வெல்கம். ஸோ நம்முடைய வெற்றிக்கு ஓல்டு கொஷின் பேப்பர், பழைய வினாத்தாள் அனைத்தும் அடித்தளமாக அமையும். ஸோ அந்த வகையில் 100 டேஸில் 6 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக 100 கொஷின் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேக்ஸுக்கு இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினும் முடிந்தால் ஜிஎஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நேரம் இருந்தால் 81 கொஷின் போட்டிருந்தா நீங்கள் எப்பயே வேலைக்கு போயிருப்பீங்களே. ஓகேப்பா. தர்ஷி ரொம்ப நாள் அழைக்கணும். அர்ச்சனா, நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டா? அழைக்கணும். தவீஷ் கிருஷ்ணா என்னாச்சு, வரதே இல்லை. ஷயாதேவி என்னாச்சு, வரதே இல்லை. கிளாஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். படிப்பதை விட கேட்பது மிகச்சிறந்தது. ஸோ அதையும் சரியான முறையில் கேளுங்க. கௌரி செல்வி, நீங்களும் வரதில்லை. சிவசங்கர், சிவராமன், கிளாஸ் நிறைய அட்டன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். வேறு மாணவர்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கின்றதா? கொஞ்சம் சளி பிடிச்சதுனால கத்தி கத்தி தொண்டை ஒரு மாதிரி, வாய்ஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ நம்ம நாளையில் சரி பண்ணிக்குவோம். கிராசி நீங்களும் வரது இல்லையாப்பா? நீங்கள் தானாப்பா கௌரி செல்வி? தேங்க்யூ சிவசங்கர், சிவராமன், தேங்க்யூ. அதாவது இயர்ஸ்லேருந்து 2 கேள்வி தான் கேட்பாங்க. முக்கியமான இயர்ஸ் மட்டும் ஓகேப்பா, முக்கியமான இயர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சா போதும். 100 200 இயர்ஸை படித்து 2 மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறது நெவர் தான். ஸோ நம்ம கூற்று காரணத்தில் நிறைய இயர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தேவையோ அதை மட்டும் படித்தா போதும். என்ன தான் படித்தாலும் படித்ததுலேருந்து கேள்வி வராது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் கேள்வி வர இடமா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணுவோம். வந்தால் சந்தோஷம், வரலைன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி. தெரிஞ்சால் நல்லது, தெரியலனா தெரிஞ்சதை வச்சு நம்ம அட்டன் பண்ணலாம். ஸோ வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கின்றதாப்பா? ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் லேப்டாப்பில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி கூட நிறைய பேர் நியூ பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, நியூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய கிளாஸை பாருங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலில் வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டினியூவாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறது தான். ஸோ இங்கே நிறைய பேர் ஃபீஸ் கட்டினதுக்கே என்ன விடணுன்னு ஃபீஸ் கட்டினதுக்கே இன்னும் என்ன விடன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ வர்த்திகா. ஸோ அதனால் இந்த ரிவிஷன் கிளாஸை கூட யூஸ் பண்ணாமல் இருக்காங்க, படிக்காமல் இருக்காங்க. அவர்களை எல்லாம் நாம் சொல்லி எந்த பயனும் இல்லை. இப்போ தான் ஜஸ்ட் நவ் ஒரு மேம் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி பேசினாங்க. சார் இந்த மாதிரி நானும் நிறைய பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார், ஆனால் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. நேற்று யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணவங்க வெறும் 1500 சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 1000 ரூபாய் வச்சுருக்காங்க, மனசாட்சியே இல்லாமல். அது எப்படின்னு எனக்கே தெரில, பட் அவங்களுடைய மென்டாலிட்டியை பொறுத்தது. ஸோ மேம் 200 தான் ஃபீஸ் அப்படின்னு. சார் நான் எவ்வளோ இருந்தாலும் சரி சார் கட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் நம்மளுடைய கிளாஸ் மேலே, நம்மளுடைய வார்த்தைகள் மேலே, நம்மளுடைய வீடியோஸ் மேலே வச்சுருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் எப்போதும்
நான் சரண் எப்போதும் தலை வணங்குகிறேன். ஸோ ஒரு ராயல் சல்யூட்பா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே போல் உங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுடைய சப்போர்ட்டும் கடைசி வரை எனக்கு தேவை. உங்களை அரசு அதிகாரி ஆக்கும் வரை எனக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களாப்பா? ஸோ படிக்கலனா கூட பரவாயில்ல, இந்த ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம படிக்கிறத விட கிளாஸ் அட்டன் பண்ணி அதில் டிஸ்கஸ் பண்ணுற கொஷின் அப்படிங்கிறது கண்டிப்பாக எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் கிளாஸ் அப்படிங்கிறது எடுக்கிறேன். சும்மா யூடியூப்பில் எல்லோரும் மாதிரியும் அவ்வளோ பிடிஎஃப் தரணும், இவ்வளோ பிடிஎஃப் தரணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும் மாணவர்களை போட்டு நான் டார்ச்சர் பண்ணதே கிடையாது. என்ன தேவையோ அதை மட்டும்தான் படிக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படிக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா ஒரு வருட காலம் அனுபவம் என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பெரிய அடியாக இருந்தது. ஸோ அதை நீங்கள் செய்யக்கூடாது, என்னுடைய மாணவர்கள் ஒருபோதும் அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காகவே இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். ஸோ அதாவது நான் பாஸ் பண்ணால் போதாது, நீங்களும் பாஸ் பண்ணணும், நீங்களும் உங்களையும் பாஸ் பண்ண வைக்கணும். அட்லீஸ்ட் நான் பாஸ் பண்ணனாலும் என்னால் ஒரு 5 மாணவர்கள் பாஸ் பண்ணாங்கன்னா இதை விட ஒரு பெருமை இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ எங்கள் வீட்டில் அம்மாலாம் என் பையன் யூடியூப்பில் கிளாஸ் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ எனக்கு இதை விட பெருமை வேறு எதுவும் இல்லை. எங்கள் அக்கா சொல்கிறாங்க, நீ படிக்கலைனாலும் உன்னால் 4 பேர் பாஸ் பண்ணாங்கன்னா அதை விட பெருமை உனக்கு வேறு எதுவுமே இல்லை, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வாழ்த்தினாங்க. ஸோ உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எப்போதும். ஸோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டிசம்பர் 1 ஆரம்பித்த யூடியூப் சேனலு ஜனவரி பிப்ரவரி கூட ஒன்றும் முடியல, ஒரு 2 மாதத்தில் நம்முடைய சேனல் 3000 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்குங்கிறது எனக்கு மிகப்பெரிய சாதனையாக தான் நான் பார்க்கிறேன். இது வெறும் ஆரம்பம்தான். நம்முடைய முயற்சிக்கும் நம்முடைய விடாமுயற்சியும் நம்மளுடைய உழைப்பும் இருந்தால் தொடர்ந்து நம்ம வெற்றி என்ற கனியை சுவைக்கலாம் என்பதற்கு இந்த யூடியூப் சேனல், இந்த 3000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது ஒரு அடித்தளமாக எனக்கு அமைகின்றது. ஸோ தொடர்ந்து இதே போலத்தான் நான் உழைப்பேன். என்னால் முடிந்தவரை மாணவர்களுக்காக குறைந்த கட்டணத்தில் மாணவர்களுக்காக நிறைவான ஒரு பயிற்சியை என்னால் தர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஸோ எப்போதுமே உங்களில் ஒருவனாக மாணவர்கள் நலனில் மட்டுமே சிந்திப்பேன். ஸோ அவர்களுக்கென்று உருவாக்கப்பட்டதுதான் இந்த அகாடமி. ஸோ ஒருபோதும் மாணவர்களுக்கு பயனில்லாத வகையில் இந்த யூடியூப் சேனல் ஒருபோதும் இருக்காது. அப்படி இருந்தால் இந்த யூடியூப் சேனலை இயங்காது அப்படிங்கிறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னுடைய உழைப்பை தனி ஒருவனாக எவ்வளவு தர முடியுமோ, எவ்வளோ மாணவர்களுக்கு செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ மீண்டும் செய்வேன். போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், துணிந்து நில், எதையும் வெல். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அஞ்சலி தேவி, தேங்க்யூ ஸோ மச்.